சரி. கேளுங்க. ஆ. கடவுள்ன்றது கடவுளோட குணமா இல்ல அவரோட உருவமா? குணம் தான். குணம் தானே. நம்ம தான் உருவ வழிபாடு பண்றோம். குணம் தான். அப்போ கடவுளோட குணம்லாம் எது எது? கடவுளோட குணம்னா என்னது? அன்பு, கருணை, அப்புறம் இரக்கம், வேற என்ன இது? அருள். அருள்னா அதான் எல்லா உயிர்களும் சமம், எல்லா உயிரையும் மதிக்கிறது. ம். அப்புறம் வேற என்ன இருக்குது? உண்மை, நேர்மை, தர்மம், உண்மை இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது. அதெல்லாம் இந்த ஜெனரேஷனுக்கு செட் ஆகாதுப்பா. அதெல்லாம் தானே கடவுளோட குணம். வாய்ப்பு இல்லப்பா, அப்ப வாய்ப்பு இல்ல அந்த ராஜா. குணங்களை மனுஷனுக்குள்ளே நம்ம விதைச்சு நாம எடுத்துக்கணும். அந்த குணங்களை நாம வாழ்ந்தா நம்மளும் கடவுளை அடையலாம்ல. நாமளும் கடவுளை ஆகலாம். கடவுள் அடைஞ்சு என்ன பண்ண போற? கடவுள் அடையிறதுக்கு தானே இந்த பிரிவு. ம். அனுபவங்களை அனுபவிச்சு கடவுள் நிலையை போய் அடைஞ்சு கடவுளை பற்றி நிக்கிறதுக்காக தான் இந்த பிரிவு. இதுல வஞ்சம், போறாம, எனக்குன்ற சுயநலம், இதெல்லாம் இருந்தா எப்படி போய் கடவுள் அடைய? ஆனா கடவுள்ன்றது உருவமா? உருவ வழிபாடு நம்ம கண்டுபிடிச்சது. அப்போ கடவுள் எப்படி இருந்தா அவரோட குணங்களை தானே நாம எடுத்துக்கணும். எல்லா கடவுளும் அன்பு, அந்த கருணை, அதெல்லாம் தானே சொல்லி கொடுக்குறோம். ம்.